ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு மாசான பிளாக் பஸ்டர் கதையை அலச போறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா எப்படி உலக அரங்கில் எல்லாரையும் அடக்கி பெரிய வெற்றியை அள்ளிட்டு போயிட்டே இருக்கு. ரஷ்யாவின் வெற்றி எந்த விதத்தில் இந்தியாவின் வெற்றியாக நாம பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பங்களாதேஷில் நடக்க இருக்கும் மிலிட்டரி கூப், ராணுவ ஆட்சி, கருங்கடலில் போர் நிறுத்தம், அமெரிக்காவையே சிந்திக்க வைக்கும், குழம்ப வைக்கும் ரஷ்யாவின் நிபந்தனைகள், உக்ரைனோட சமாதான டிராமா, ட்ரம்போட திட்டம், ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களின் மாஸ்டர் ஸ்ட்ரோக், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரஷ்யாவுடைய புத்திசாலித்தனம் எப்படி உலகத்தை ஆட்டி படைக்குது. ஒரு திரைப்பட மாதிரி தரவுகளோட விரிவா பல கோணங்கள்ல இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரஷ்யா சொல்லுது, ரஷ்யா சொல்லக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே டாக்குமெண்ட் செஞ்சு சைன் போடாம நான் ஒரு அடி கூட வெளியே இறங்க மாட்டேன், சமாதானத்திற்கு வரமாட்டேன். அமெரிக்கா பதறுது. உக்ரைன் சொல்லுது, நான் சமாதானம், இனிமே எந்த தாக்குதலுமே செய்ய வேண்டாம், ரஷ்யாவுடைய எல்லா நிபந்தனைகளுக்குமே நாங்க தயார்னு சொன்னது மட்டும் இல்லாம, ரஷ்யா அமெரிக்கா இரண்டு நாடுகளும் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு உக்ரைன் தயார், மற்ற ஐரோப்பிய நாடுகளை நாங்க நம்ப தயாராக இல்லை அப்படின்னு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாப்ல. நான் 2 வருடமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதைத்தான் இந்த செலன்ஸ்கி செய்ய போறான்னு. இதை எப்பவோ செஞ்சிருக்கலாம். இனிமே எந்த தாக்குதலுமே உக்ரைனால் செய்ய முடியாது. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, ரகசியங்கள் என்ன, நாம களத்துல இறங்கி இதை பார்க்கணும். ஒவ்வொரு சீனையும் அலசி ரஷ்யாவுடைய வெற்றி ரகசியத்தை கண்டிப்பாக பார்க்கணும். மார்ச் 25, 2025 பிளாக் சி பகுதியில் ஒரு புரட்சி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவும் உக்ரைனும் ரஷ்யாவுடைய ஒரு மாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றதை விட, ஒப்புக்கொள்ள வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா மிகையாக. சவுதி அரேபியாவில் 3 நாட்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை, 12 மணி நேரம். பல டெக்னிக்கல் டீம்ஸ் அவர்களுடைய தலையை உடைச்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன முடிவு தெரியுமா? கருங்கடலில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து, வணிக கப்பல்களை இராணுவத்திற்கு பயன்படுத்த கூடாது. இதெல்லாம் புதியதாக செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள். ஆனா இதுல ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா சொல்றான், நான் இதுக்கு ஒத்துழைக்கிறேன், ஆனா முதல்ல என்னுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு புட்டின் சொல்றார். என்ன நிபந்தனைகள் தெரியுமா? ரஷ்யா நாட்டை சேர்ந்த ரோசல்கோஸ் பேங்க் மேல இருக்கிற தடைகளை முதல்ல நீக்கணும். விவசாய ஏற்றுமதி நிறுவனங்களை ஸ்விஃப்ட் சர்வதேச பண பரிமாற்ற சிஸ்டத்துல மறுபடியும் சேர்க்கணும். இது ஒரு மாஸ் பவர் மூவ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா ஏற்கனவே உலக கோதுமை வீட் ஏற்றுமதியில் 20% பங்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். The most by any country in the world அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சான்ஸை பயன்படுத்தி, தற்போது நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு சான்ஸை பயன்படுத்தி, அமெரிக்காவை ஒரே ஒரு கையில பிடிச்சு ரஷ்ய அதிபர் புட்டின் ஆட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா சொல்றான், நாங்க உங்களுக்கு விவசாய ஏற்றுமதியை எளிதாக்குகிறோம், ஷிப்பிங் இன்சூரன்ஸ் செலவை குறைக்கிறோம், துறைமுகங்களை திறக்கிறோம், எல்லா பொருளாதார தடைகளையும் நீக்கிறோம், சீஸ் பண்ணின எல்லா பணம், கோல்டு, மற்ற அசெட்ஸ் எல்லாத்தையுமே சரி செய்கிறோம். ஆனா ரஷ்யா என்ன சொல்லுது தெரியுமா? அது போதாது, முதல்ல ரஷ்யாவின் வங்கிகள், பேங்க்ஸ் ஒண்ணுமே விடாம தடைகளை நீக்கு. இதுதான் ரஷ்யாவுடைய முதல் பஞ்ச். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் நேரடியாக வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு கேட்கிறாரு, அப்படி உக்ரைனுக்கு என்னதான் இருக்கு, உக்ரைனுக்கு ஏன் இப்படி மிகப்பெரிய ஒரு தைரியம், ரஷ்யாவுடைய வீக்னஸ் தான் என்ன அப்படின்னு. ரஷ்யாவுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் முறையில் இருக்கும் தடை மிகப்பெரிய ஒரு தடை. புட்டின் சொல்றாரு, ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் முறையில் இருக்கும் தடையை உடனடியாக நீக்கு. இதுதான் ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இங்கதான் இந்தியாவின் வெற்றி இருக்கு. அதுவும் எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரஷ்யாவின் மாஸ்டர் பிளான், புட்டின் அவர்களின் செக் மேட் என்னன்னு பாருங்க. ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கேம் ஆடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கேம் ஆடுது. தடைகளை நீக்கலேனா நான் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ரஷ்யா ஏற்கனவே உலக சந்தையில்
விவசாய பவர் ஹவுஸ், கோதுமை, உரம் எல்லாத்துலயும் டாப் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்கை போருக்கு முன்னாடி இருந்ததை விட, தன்னுடைய பொருளாதாரத்தை போர் தொடங்குவதற்கு முன்னால் இருந்ததை விட நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்யுது ரஷ்யா. முதல்ல தொடக்கத்துல ட்ரம்ப் பதறி போய் நாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுகிறோம், முடிவு செய்யலாம், நம்ம பிளான் பண்ணி ரிவ்யூ செஞ்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு பதில் சொன்னார். ஆனா புட்டின் அதுக்கு மேல ஒரு அடி போய் அமெரிக்கா எனக்கு தேவையான நல்ல சலுகைகளை கொடுக்கலனா நான் ஒரு செங்கல்ல கூட அசைக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டார். இதுல மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ரஷ்யாவுக்கு ஏற்கனவே உணவு, உரம் இந்த இரண்டு ஏற்றுமதியில் மிகப்பெரிய தடையெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப இந்த புதிய நிபந்தனைகளை வச்சு அமெரிக்காவையே குழம்ப வைத்து மண்டியிட வைக்குது ரஷ்யா. ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு அரசியல் வெற்றி மாதிரி தெரியலாம், ஆனால் இது ரஷ்ய வரலாற்றில் இதுவரை ரஷ்யாவுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு வெற்றி. பெரிய பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் பிளஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? புட்டினுக்கு பொதுவாகவே தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, தன்னுடைய கை இப்ப மேலோங்கி இருக்குன்னு அவரே நம்புறார். பேச்சுவார்த்தையை இழுத்தடிச்சு புது புது நிபந்தனைகளை முன்வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை போருக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு புட்டின் முடிவு செஞ்சாச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப்புடைய திட்டத்துல, ட்ரம்ப்புடைய ஆட்சியில இன்னும் அதிக சலுகைகளை எப்படியாவது பறிக்கணும்னு புட்டின் முடிவு செஞ்சாச்சு. இது ரஷ்யாவுடைய செக்மேட். ஆனா உக்ரைன்ஸ் டிராமா மற்றும் ட்ரம்ப் அவர்களின் டைட் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இதுல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்றான் பாருங்க. நாங்க இந்த போர் நிறுத்தத்தை உடனே பின்பற்றுவோம் அப்படின்னு அறிவிக்கிறான். ஆனா அவனுக்கு முழு அமைதி வேணும். ரஷ்யா தற்போதைக்கு மட்டும் போரை நிறுத்தணும்னு விரும்புது அப்படின்னு யார் சொல்லுதா? ஜெலன்ஸ்கியே சொல்றான். முழுமையான அமைதியை விரும்பல, ஆனா நேரம் வரும்போது போரை நீட்ட புட்டின் திட்டம் போடுறாருன்னு கமீடியன் ஜெலன்ஸ்கி செம்மையா ஒரு கமெண்ட் அடிக்கிறார். உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டம் உமராவ் சொல்றாரு, சவுதியில நடந்த பேச்சுவார்த்தை செமையா முடிஞ்சது, அடுத்தபடியான திட்டங்களை அமெரிக்கா அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கையில தான் தடியும் இருக்கு, குழந்தைக்கான பாலும் இருக்குன்னு ஒரு பஞ்சு டயலாக்க விடுறான். ஆனா உண்மையிலேயே உக்ரைன் சமாதானம் விரும்புதான்னு கேட்டா இந்த அழிவுகள் எல்லாமே, தற்போது நடந்த அழிவுகள் எல்லாமே, கடந்த 3 வருடங்களாக நடந்த அழிவுகள், சாவுகள் எல்லாமே யாரால வந்தது? உலக அரசியல் தெரியாத செலன்ஸ்கியால தான். இதுல ட்ரம்போட நிலைமை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. தேர்தல் வாக்குறுதியில சொன்னாரு, நான் இந்த போரை ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களில் வேகமாக முடிப்பேன் அப்படின்னு சொன்னார். வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் முழு போர் நிறுத்தம் வேணும்னு பிளான் போட்டு இருப்பதாக ட்ரம்பே சொல்றார். ஆனா உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் முதலில் ட்ரம்ப் மீது பழி போட்டது மட்டும் இல்லாம இவர் என்ன காமெடி போடுறாருன்னு சொல்லி அவனுங்க காமெடி போட்டாங்க. ஆனா இப்ப அவர் சொன்னது கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. ட்ரம்ப் ஒரு பக்கம் புட்டினையும் சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் உக்ரைனையும் பல ஐரோப்பிய நாடுகளையும் திருப்திப்படுத்தணும். இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய டைட் ஸ்பாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப எல்லாமே முடிந்தது. வெற்றி யாருக்கு? வெற்றி ரஷ்யாவுக்கு. எண்ணெய் குழாய்கள், இயற்கை எரிவாயு, அணுமின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள் எதுலையுமே இனிமே தாக்குதல் கிடையாது, தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனா இதுல கூட இன்னொரு ரகசியம் இருக்கு. ரஷ்யாவும் உக்ரைனும் இதை எப்படி சமாளிக்குது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரஷ்யா இதை ஒரு டைம் பாஸ் டாக்டிக்ஸ் மாதிரி பயன்படுத்தி ட்ரம்ப் அவர்களின் மொத்த பிளானை இழுத்தடிக்குதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அமெரிக்க உளவுத்துறையே சொல்லுது, ரஷ்யாவும் உக்ரைனும் 2 பேருமே வேணும்னே இந்த போரை இன்னும் 3 அல்லது 2-3 வருடங்களுக்கு நீட்ட திட்டம் போடுறாங்க. சைனா தைவானை 2027ஆம் ஆண்டில் ஆக்கிரமிக்க திட்டம் போடுது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த 3 நாடுகளையும் சைனா அடிமையாக்கி ஒரு பெரிய உலகப் போருக்கு தயாராகுது. அதற்கு அமெரிக்கா சம்மதிக்காது என்ற உளவு ரகசியங்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருக்கு. இதுல யாருக்கு லாபம்? ரஷ்யா நேரத்தை இழுத்தடித்து இன்னும் சலுகைகளை பறிக்குது. இது புட்டின் அவர்களின் மறைமுக அஜெண்டா. ஃப்ரெண்ட்ஸ்,
ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவுக்கு எந்த சிக்கலுமே வராது, எந்த சிக்கலுமே இல்லை. அப்படியானால் அது வரைக்கும் போரை நீடிக்கலாமே, அதுதான் அது வரைக்கும் செலன்ஸ்கியும் சொத்து சேர்க்கலாமே, அதுதான் திட்டம். எனவே த பிகர் பிக்சர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது ரஷ்யாஸ் குளோபல் வின், உலக மகா வெற்றி. ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தை வச்சு உலக சந்தையில் தன்னுடைய பொருளாதார பலத்தை திரும்பவும் மீட்டெடுக்கும். அமெரிக்காவை மண்டியிட வைக்குது, உக்ரைனை கட்டுப்படுத்துது. இது ஒரு மாஸ் ட்ரிபிள் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் புட்டினையும் செலன்ஸ்கியையும் போன்ல பேசி போரை நிறுத்துங்க, இல்லைன்னா மண்ணா போங்கடான்னு சொல்லிட்டாரு. ஆனா புட்டின் ஒரு அடி மேல நின்று எனக்கு இன்னும் வேணும்னு அடம் பிடிக்கிறார். ரஷ்யா திரும்ப திரும்ப வந்து தன்னுடைய ரூல்ஸை போடுது, தன்னுடைய புதிய புதிய நிபந்தனைகளை வைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவுக்கு இது ஒரு சூப்பர் கம்பேக். செலன்ஸ்கி சொல்றான், நாங்க முழு அமைதியை ஆதரிக்கிறோம், ரஷ்யா அப்படி இப்படி நெளியுது, அவங்க போற நீட்ட முயற்சி செய்யறாங்க, நீட்டுவதற்கு விரும்புறாங்க அப்படின்னு செலன்ஸ்கி சொல்றாரு. தோல்வியை ஒத்துக்க கூடாது, ஒத்துக்க முடியாது. ஸோ இப்படி எதையாவது சொல்லணும். ஒரு சில பேர் தப்பு செஞ்சா எதையாவது மாத்தி மாத்தி பேசுறது, அதைத்தான் செலன்ஸ்கி செய்கிறார். ஆனா ரஷ்யா சொல்றான், நான் என்னோட நிபந்தனைகளை விடவே மாட்டேன், தளர விடவே மாட்டேன். இது ஒரு செம்ம டிராமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரஷ்யாஸ் வெற்றி, பிக் வின், கிளியர்லி கன்ஃபார்ம்ட். இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல மிகப்பெரிய வெற்றி யாருக்கு? ரஷ்யா தன்னுடைய நிபந்தனைகளை வச்சு அமெரிக்காவையே மடக்கி உக்ரைனை கட்டுப்படுத்தி உலக சந்தையில தன்னுடைய பலத்தை மீட்டெடுக்குது. புட்டினோட புத்திசாலித்தனம் எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. இது ரஷ்யாவுக்கு 100% வெற்றி ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவுடைய வெற்றி எப்போதுமே இந்தியாவுக்கு 200% மிகப்பெரிய வெற்றி. ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும், மிலிட்டரியாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், ஏற்றுமதியாக இருக்கட்டும், இறக்குமதியாக இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவுக்கு நல்லது. ரஷ்யாவின் வங்கி மற்றும் பேமெண்ட் சிஸ்டம், முக்கியமாக ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிக்கல் மட்டும் ரஷ்யாவுக்கு சரியாச்சுன்னா இந்தியாவின் ருப்பி பணத்துக்கு கண்டிப்பாக புதிய மவுசு உலகத்தில் எங்க இருக்கோ இல்லையோ ரஷ்யாவில் உண்டு. ட்ரஸ்ட் மீ. இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, ட்ரம்புடைய ஏப்ரல் 20 பிளான் வேலைக்கு ஆகுமா, இல்ல புட்டின் இன்னும் அதிக புதிய நிபந்தனைகளை போடுவாரா, புதிய சலுகைகளை கேட்பாரா? இதுக்கு பதில் ஒரு சில நாட்களில் வெளிவரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ரஷ்யா இப்ப உலக மேடையில் மிகப்பெரிய ஒரு பவர் பிளேயர் ஆக போகுது. அதுக்கு அடுத்த 4 வருடம் அமெரிக்கா கண்டிப்பாக முட்டு கொடுக்கும். இந்தியா மாஸ் ஆக போகுது. சைனாவின் ஏர்கிராப்ட் தொடர்ந்து கிராஷ் ஆகுது. பங்களாதேஷ் தலைவர் சைனாவுக்கு போயிருக்கிறார், ஒருவேளை திரும்ப வராமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பங்களாதேஷ்ல ஒரு பெரிய மிலிட்டரி கூப் வரலாம் என்று சொல்லப்படுது. கணிப்பு கண்டிப்பாக சரியாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் இந்தியாவாக கூட இருக்கலாம் என்ற உளவு செய்திகள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. நேற்று இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பங்களாதேஷ் மிலிட்டரி மற்றும் அரசுக்கு அவரே கைப்பட எழுதிய கடிதம் அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை கண்டிப்பாக நீங்க ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. பழைய வரலாறு, பங்களாதேஷ் உருவாக்கப்பட்ட விதம், காப்பாற்றப்பட்ட தருணம் எல்லாமே அந்த கடிதத்தில் நினைவூட்டப்பட்டதாக பங்களாதேஷுக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களால் நினைவூட்டப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே பங்களாதேஷ் ராணுவம் பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக செல்ல வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் பங்களாதேஷுக்கு ஆதரவாக இல்லை. பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் தொடர்ந்து பிச்சை எடுக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இந்தியாவுக்கு 4 பக்கமும் வெற்றி. இந்த நேரம் இந்தியாவில் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கு. எது எப்படியோ ரஷ்யா இந்தியா வெற்றி பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி என்ற உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh.
Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.